அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் எல் சதீஷ்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேரியபிளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கோடு எழுதுறது, வேரியபிளை யூஸ் பண்ணி கோடு எழுதும்போது. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் என்னோடய லெக்சரர் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் வாங்க பார்க்கலாம் எப்படி நம்ம அந்த வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னால் என்ன? ஸோ வேரியபிள்னால் ஒன்றுமே இல்லைங்க. இட்ஸ் லைக் மெமரி ஆர் கண்டெய்னர்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, எனக்கு ஒரு 5ன்ற ஒரு வேல்யூவை நான் ப்ராசஸ் பண்ணணும், என்னோடய கோடில் யூஸ் பண்ணணும் அந்த வேல்யூவை. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக அந்த 5ன்ற வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு இடத்துல ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல அசைன் பண்ணிவிட்டு நான் பெர்மனெண்ட்டாக அங்கேருந்து நான் சீக்வன்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். அப்போது அந்த வேல்யூவை அசைன் பண்ணுற இடம், அந்த மெமரி தான் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 + 7 இங்கே 2 வேல்யூ இருக்குது. நான் 2 வேல்யூவை ஆட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் C++ ஜாவாவில் என்ன தேவை, நமக்கு ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கடுத்ததை இனிஷியேட் பண்ணணும், அதுக்கடுத்து வேல்யூவை அசைன் பண்ணணும். தென் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஆட் பண்ணணும். அது டேரெக்டாக நம்ம ஆட் பண்ண முடியாது, அது இன்னொரு வேரியபிளில் டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஆனால் பைத்தானில் நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த வேல்யூ நான் ஆட் பண்ண நினைக்கிறோன்னா டேரெக்டாகவே கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் வந்துடும். அப்போ இங்கே எதுக்காக இங்கே வேரியபிள் தேவை? பைத்தான் எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது, எதுக்காக பைத்தானுக்கு வேரியபிள் தேவை? கட்டாயமாக தேவை. எங்கெங்கெல்லாம் தேவைப்படும்னா, இப்போ நீங்கள் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, x + y - z அப்படின்னு எழுதுறீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன தேவை, நமக்கு கட்டாயமாக வேரியபிள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது x = 5. ஸோ இதுதான் டிக்ளரேஷன். நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம்னா, இன்டிஜர், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வேரியபிள் நேமோ அந்த வித் ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கட்டாயம் இங்கே ஃபாலோ பண்ணணும். வேரியபிள் நேமை டேரெக்டாகவே கொடுத்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடலாம். டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் செகண்ட், அனதர் ஒன் வேல்யூ நான் கொடுக்குறேன் 7. அண்ட் அனதர் ஒன் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு அல்ஜிப்ரிக் ஒரு ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். x + y - z. என்ன ஆன்சர்? 10. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி இசட்டை மைனஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கட்டாயமாக என்ன தேவை, வேரியபிள் கட்டாயமாக தேவை. அந்த ரீசனுக்காக தான் பைத்தானில் வேரியபிள்ன்ற ஒரு இது அடிஷ்னல் ஃபீச்சராக அடிஷ்னல் ஃபீச்சர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம என்ன தேவையில்ல, இங்கெல்லாம் தேவையோ அப்போ மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இடத்துல நம்ம டேரெக்டாகவே ஆன்சரை கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இன்னொரு நெசசரி இருக்குது வேரியபிள் பைத்தான் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 5 இருக்குது. அப்போ நான் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், x = நான் 10ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ 5லேருந்து பட் ஆயிடுச்சு 10 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்கள், x + y - z. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 15. அப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது ரன் டைமில் நம்ம ப்ராசஸில் உள்ள வேரியபிளில் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேரியபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணோம். இப்போ மல்டிப்ளை பாருங்கள், இப்போது x × y என்ன பண்ணிடலாம். இப்போது அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் நமக்கு இங்கே தேவை கிடையாது. தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்னா, n = x × y. ஸோ இங்கே என்ன பண்ணாது, நமக்கு டேரெக்டாக அவுட்புட் வராது. என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் அண்ட் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை என்னன்ற வேரியபிளில் அதை அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். எப்போ ஆன்சர் நமக்கு தெரியும், அந்த என்னன்ற வேல்யூவை நம்ம ஷோ பண்ணால் தான் ஆன்சர் தெரியும். ஸோ இது ஒரு வகை நமக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. இன்னொரு வகை எப்படி பண்ணலாம், நம்ம பிரிண்ட்டு என்னன்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆன்சர் வரப்போகுது. இப்போது 17ன்றது ஆன்சர் வந்துருச்சு. நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 17 கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி என்னன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு அல்ஜிப்ரிக் கொடுத்துக்கிறேன், x y × z. ஸோ நான் இன்னொரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் 140. இப்போ நான் ப்ரீவியஸில் உள்ள எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் எண்ணில் ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் எதுலையுமே ஸ்டோர் பண்ணல, ஆன்சர் 140. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ப்ராசஸுக்கு இந்த 140 நான் எப்படி யூஸ் பண்ணுறது, நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இட்ஸ் ஏ லைக் இன்டிஜர். நான் என்ன பண்ண முடியாது, 140 + x இப்படின்னு நான் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது.
அப்போ என்ன தேவை எனக்கு? அப்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட்டை நான் வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இப்போ பைத்தானில் இருக்குது. என்னென்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் இசட் அடுத்து என்ன வேல்யூ எனக்கு தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்களோ அது அண்டர்ஸ்கோர் அது வேரியபிள் தான். அது எப்படி எடுத்துக்கிறோம்னா லாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண ஆன்சரை அது எடுத்துக்கிறோம். இப்போ இசோட்டோட வேல்யூ என்னது? இசோட்டோட வேல்யூ எங்கே கொடுத்துருக்கோம்? 2. எஸ், இசோட்டோட வேல்யூ என்னது? 2 கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு ப்ராசஸோட ஆன்சர் வந்து 150. இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 152. அப்போது அந்த அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணுது? இங்கே வேரியபிளாகவும் ஒர்க் ஆகுது. மீன்வைல் என்ன பண்ணுது? லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனோட ஆன்சரை அது டிஃபால்ட்டாகவே கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் வந்து பைத்தானில் இருக்குது. இப்போ வந்து நம்ம நியூமரிக்கலை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம். நியூமரிக்கல் தான் பண்ண முடியுமா? வேறு எதுவும் பண்ண முடியாதா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் பாருங்கள். நான் என்ன கொடுத்துக்கணும்? இப்போது நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் என்னோடய பேரை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? இப்போ சதீஷ்ன்ற ஒரு வேர்டு வந்து என்ன ஆயிடுச்சு? நேம்ன்ற வேரியபிளை டிக்ளேர் அதோட அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன ஆயிடுச்சு எனக்கு? ஸோ அப்போது நான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நேம்ன்றது வேரியபிள். என்ன வேரியபிள் அது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். அது என்ன ரீசன்? நம்ம சதீஷ்ன்ற ஒரு வேர்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிறது. ஸோ இங்கே வந்து திரும்ப சொல்கிறேன், டேட்டா டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாகவே நம்ம ஒரு நேம் கொடுத்து அதில் எந்த வேல்யூவாக இருந்தாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் பாருங்கள். நான் u = 1.67. அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? இங்கே நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து இந்த யூன்றது என்ன ஆயிடுச்சு? ஃப்ளோட் வேரியபிளாக அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாகவே என்ன நினைக்கிறோமோ வித்தின் a செகண்டில் நம்ம அந்த வேல்யூ அசைன்மெண்ட்டு ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம டிக்ளரேஷன் தேவை கிடையாது, அதை இனிஷியேட் பண்ண தேவை கிடையாது, பவுண்ட் ஆகுமோ அந்த இண்டெக்ஸ் பவுண்ட் ஆகுமோ அப்படி எந்த ஒரு கவலையே கிடையாதுங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன்? நேம்ன்ற ஒரு வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிளில் சதீஷ்ன்ற கேரக்டரை வந்து சதீஷ்ன்ற ஒரு வேர்டை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நான் இந்த வேர்டோட அடிஷ்னலாக இன்னொரு வேர்டு வந்து நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். என்னோடய இனிஷியலை வந்து ஆட் பண்ண நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? இப்போது நேமு ப்ளஸ்ஸு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நேம்ன்றது ஸ்ட்ரிங் வேரியபிள், அடிஷ்னல் என்ன பண்ணியிருக்கேன்? லக்ஷ்மணன்ற ஒரு வேர்டை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், சதீஷ் லக்ஷ்மணன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? வேரியபிளோட டைரெக்டாகவே நம்ம கன்சர்ன் கொட்டேஷன் யூஸ் பண்ணி வேர்டை வந்து நம்ம வேரியபிளோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நேம்ன்றோட பாருங்கள், இப்போது லென்த் ஆஃப் நேம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? லென்த்தை வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். இப்போது எவ்வளோ லென்த் இருக்குது? நேம்ன்ற வேரியபிளில் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ எஸ் வந்து 0 ஸ்டார்ட் ஆகிட்டு 0 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது? மொத்தத்தில் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் இன்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0லேருந்து 6 வரை ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 7 லெட்டர்ஸ் வந்து அதில் இருக்குது. இப்போ நான் அந்த 7 லெட்டர்ஸில் நான் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? அப்போது இங்கே வந்து இன்டெக்ஸ் நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ரீட் பண்ணுவோம்? அதுக்கு அரே ஃபார்மேட்டில் தான் ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி டேரெக்டாகவே இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலர் லெட்டரோட இன்டெக்ஸை செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர் மாத்திரம் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போது 7th லெட்டர் வந்து எனக்கு லாஸ்ட் லெட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? நேமு 6, அதாவது 6 கேரக்டர், அந்த 6ஓட இன்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆயிரும். ஹெச் வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அந்த இன்டெக்ஸை டேரெக்டாகவே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் பைத்தானோட வேரியபிளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நேம் ஆஃப் வேறு ஒரு -1 கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமா நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தப்பாக வருமா, ரைட்டாக வருமா? ஸோ ஹச்னு வந்துருச்சு. ஹச் மீன்ஸ் என்னது? அப்போது -1ன்னு எப்படி இன்டெக்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறது? ரிவர்ஸ் ஆர்டரை எடுத்துக்கிறது. பேக் சைட்லேருந்து நம்ம 0 1 2 இல்லாமல் 6 7 இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து -1 எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒன் பாருங்கள், நான் -2ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு அதுக்கு அடுத்த லெட்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணுது. அண்ட் அனதர் ஒன் நான் -4ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னாச்சு? எனக்கு ஹெச்ன்ற தேர்டு லெட்டரை வந்து தேர்டு இண்டெக்ஸ் லெட்டரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் பைத்தானில் இருக்குது. இப்போ எனக்கு பிட்வீன் ரேஞ்சில் ஒரு ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து செகண்ட் லெட்டர் வரைக்கும் எனக்கு வேணும். அப்போ எப்படி எடுத்து என்ன பண்ணலான்னா பாருங்கள், நேம் ஆஃப் 0லேருந்து டபுள் கோலன், செமிகோலன் கிடையாது, டபுள் கோலன் அண்ட் 2 செப்ராய்டை முடிச்சுட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு கேரக்டரும் அண்ட் செகண்ட் கேரக்டரும் என்னது. இப்போது ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்னா இனிஷியேட் பண்ண அந்த 0th இன்டெக்ஸ் ஃபஸ்ட்டு இன்டெக்ஸு அண்ட் 2ன்றது செகண்ட் கேரக்டர். இங்கே வந்து 0 2னா ஆக்சுவலாக தேர்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆக்சுவலாக எடுத்துக்கணும், இங்கே என்ன எடுத்து இப்படி எடுத்துக்கிறது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கேரக்டர் தேர்டு கேரக்டர். இப்போ பாருங்கள், another ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 0:4ன்னு கொடுக்குறேன். அப்போ 4னா என்ன மீனிங், ஃபஸ்ட் லெட்டர் வந்து 0 வந்து எதை மென்ஷன் பண்ணோம், எஸ்ன்றதை மென்ஷன் பண்ணோம் அண்ட் 4th வந்து ஹெச். அப்போ எப்படி எடுத்துக்கிறது, சத்துன்றதை மாத்திரம் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிட்வீன் ரேஞ்சில் உள்ளதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அது கொடுத்துக்கலாம். இப்போ another ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன், 0 நான் டபுள் கோலன் விட்டு சும்மா அந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடறேன். அப்போ என்ன பண்ண, எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே பிரிண்ட் ஆகிடுது. இப்போ எனக்கு வந்து டீலேருந்து எனக்கு ரிமைன் லெட்டர் வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், நேம் ஆஃப் டீன்றது எத்தனை இன்டெக்ஸ்ட், அது செகண்ட் 2. அப்போது 2 செமிகோலன் எம்டியாக விட்டுறேன், அதாவது டபுள் கோலன் எம்டியாக விட்டுறேன். என்ன எனக்கு டீஸ் மாத்திரம் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் பிட்வீன் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த கேரக்டர் நம்ம இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். another one, நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இண்டிவிஜுவலுக்கும் நான் A = 1 2 3 4 5 இப்படி கொடுத்துருக்கேன். அப்போது A ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் ஆன்சர் வரலை. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம இண்டீஜருக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்டெக்ஸை வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண முடியாது. எந்த லாங்குவேஜில் இந்த ஃபியூச்சர் கிடையாது, இதுலேயும் இந்த ஃபியூச்சர் வந்து கிடையாது. இப்போ வந்து நான் இப்போது நேமு XYZ இந்த மாதிரி வேரியபிள் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நான் டிஃபைன் பண்ணாத ஒரு வேரியபிளை நான் டைரெக்டாக வந்து கால் பண்ண முடியுமானா அது கால் பண்ண முடியாது. அப்படி கால் பண்ணிங்கன்னா நேம் எரர் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம பிட்வீன் ரேஞ்சில் உள்ள கேரக்டர் வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் வந்து எப்படி பர்டிகுலர் கேரக்டர் வந்து எப்படி ரீட் பண்ணுறது பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு வேர்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது பர்டிகுலர் ரேஞ்சோட ஒரு வேர்டை எப்படி ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது அதே மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ மை ஒரு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் நேம் ஸ்பேஸ் ப்ளஸ் ஈஸ் ஸ்பேஸ் விட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய பேரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன், நேம். இப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு, மை நேம் இஸ் சதீஷ். ஸோ மை நேம் இஸ் சதீஷ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஆல்ரெடி அசைன் பண்ண ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம் அதை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இப்போ ஃபுல் நேம் அப்படியே க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு அந்த நேம்லேயே பர்டிகுலர் ரேஞ்சை மாத்திரம் அதோட ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மை பெட் நேம் இஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் மை பெட் நேம் ஆஃப் 0:3. ஸோ 3 மீன்ஸ் என்னது, 3 எழுத்து, ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மாத்திரம் எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மை பெட் நேம் இஸ் ஷாட். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னா பைத்தானில் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியபிளோட பர்பஸ் வந்து இதுக்காக மாத்திரம் தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, அவங்களும் இந்த பெனிஃபிட் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.